எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஷாப்பில் கிடைக்கிறத விட ரொம்பவே டேஸ்டியான ஈஸியாகவும் இருக்கிற பிரெட் ரோல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு குட்டி சண்டே விலாகும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மொறுமொறுப்பான சிக்கன் பிரெட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க 2 ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக வேக வச்சுருக்க 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் பீசஸை போட்டுக்கிறேன். ஆல்ரெடி இது வேக வச்சாச்சு. இதை வேக வச்சிட்டனால நல்லா பீசஸாக பிச்சு வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ ஆன் பண்ணாமலே ஆனில் இருக்குதுன்னு நினச்சிருக்கேன். அதனால் இதில் என்ன போட்டிருக்கேன்ற கிளிப்பிங்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஃபில்லிங்ஸில் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் சாப் பண்ண கேரட்டும், சாப் பண்ண கேப்சிகம், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், வினிகர் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1.5 ஸ்பூன் கெட்சப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் சீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிரும். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வேணுங்கிறத போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரோலுக்கு தேவையானது என்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். ரோலுக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. டிப் பண்ணுறதுக்கு எக்கையும் பீட் பண்ணியாச்சு. பிரெட் க்ரம்ஸ் அப்புறம் மைதா பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. நம்ம ப்ரெட்டை இப்போ ரோல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரெட் எடுத்து அதோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். கார்னர்ஸ்லாம் கட் பண்ணதும் ப்ரெட்டை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தேய்ச்சிடலாம். ப்ரெட்டை தேய்ச்சிட்டதுக்கப்புறம் சைட்லலாம் மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். மைதா பேஸ்ட் ஒன்றும் இல்லை, மைதாவில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சா நமக்கு மைதா பேஸ்ட் ரெடி ஆகிரும். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்ஸை 1 ஸ்பூன் எடுத்து ப்ரெட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் கார்னரில் வைக்கிறேன். அப்போ தான் நம்ம ரோல் பண்ணும்போது கரெக்டாக வரும். இதே மாதிரி கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணிக்கிறேன். அதே சமயம் ப்ரெட்டும் பிரிஞ்சிடக்கூடாது. ரோல் பண்ணதும் சைடில் இருக்க ஓப்பனை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட் எப்பயும் வாங்கும்போது புதுசாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க, இல்லைனா ரோல் பண்ணும்போது ப்ரெட் உடஞ்சிரும். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரெட்டையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு பிரெட் ரோல் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரோல் பண்ண ப்ரெட்டை முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்லேயும் டிப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு பிரெட் ரோலையும் டிப் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நமக்கு தேவையான மீதி இருக்கிற ப்ரெட்டையும் இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் ரோல்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இவங்களெல்லாம் பொரிச்சிட்டு வந்துடலாம். இது கடையில் வாங்கி சாப்பிட்ற ரோலை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் ஒரு கடாயில் ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் ரோல்ஸ்லாம் 1 பை 1 போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிறவங்களையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டி அண்ட் ஈஸியான நல்ல மொறுன்னு சிக்கன் பிரெட் ரோல் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் இது நம்ம ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றத விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. உள்ள ஃபில்லிங்ஸும் அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
இதே மெத்தடில் உங்கள் குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. மறுபடியும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நம்ம ஒரு குட்டி vlog பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே, எல்லாருக்குமே ஃபன் டே. அதுவும் எங்களுக்கு ரீசெண்டாக வீட்டில் மேரேஜ் முடிஞ்சனால சண்டேனாலே விருந்து டேன்னு ஆகிடுச்சு. இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டில் விருந்து, அதுக்கு தான் போயிருக்கோம். மேரேஜ் முடிஞ்சு 40th டே. அன்றைக்கி டே எப்படி இருக்குன்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதும் குளித்து பொண்ணை தொழுக வைப்பாங்க. அப்புறம் பாச்சோறு செஞ்சு மேரேஜ் ஆன கப்பிளுக்கு கொடுப்பாங்க. அண்ட் தென் மதியம் பொண்ணு வீட்டிலேருந்து வருவாங்க, அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும். விருந்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. கிரேவிக்குள்ளே சிக்கனும் கொதிச்சுட்டு இருக்காங்க. சைட் பை சைட் பிரியாணியும் ரெடி ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு கேசரியும் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு ரெசிபியும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆயிலில் முந்திரி திராட்சையை வறுத்துட்டு அதோட 1/2 கிலோ ரவையும் சேர்த்து வறுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் ரவைக்கு 4 பங்கு தண்ணி அளந்து கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ரவை முந்திரி திராட்சையை ஆட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சிடலாம். ரவை வெந்ததும் 1 கிலோ சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை வெந்துட்டதுக்கப்புறம் தான் எப்பயுமே சுகர் ஆட் பண்ணணும், இல்லைன்னா ரவை வேகாது. லாஸ்ட்டாக நம்ம சுகர் ஆட் பண்ணால் தான் கேசரி பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கும். நம்ம எல்லோ ஃபுட் கலர் சேர்த்தனால பைனாப்பிள் எசன்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. இந்த கேசரி ஒரு 25 to 30 மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிடலாம். அடுத்ததாக கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. ஃபேமிலியோடு கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு எங்கள் வீட்டு குட்டீஸுங்கள் பண்ண சேட்டைகள்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது என்னோட அண்ணா பொண்ணு தம்பி பையனும் 2 பேரும் சேர்ந்து ஒரே அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி விருந்தில் என்னென்ன ஐட்டம் பார்க்கலாம். மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருச்சு. அடுத்ததான் பெப்பர் சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா அண்ட் கேசரி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ விருந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
விருந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விருந்தும் சாப்பிட்டாச்சு, ஒரு குட்டி தூக்கமும் போட்டாச்சு. ஈவினிங் ஆகிருச்சு. இதுதான் மேரேஜ் ஆகும்போது எங்களுக்கு கட்டுற தாலி, கருகு மணின்னு சொல்லுவாங்க. இதை 40th டே அன்னைக்கு பிரித்து சென்டரில் இந்த மாதிரி மணி வச்சு கோர்ப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் விருந்து நல்லபடியாக முடிஞ்சது. ஃபைனலாக வெட்டிங் கப்பிள்ஸை அழைச்சிட்டு வந்துடணும். இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.